ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிறகடிக்க ஆசை வந்து இது ஆரம்பத்துலேருந்தே வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்ச ஒரு சீரியல். அது என்னென்னா, நாங்கள் ரொம்ப இயற்கையாக நேச்சுரலாக சாருக்கு தெரியும். அவங்க விடன்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல சீரியல், சின்னத்திரை, சினிமா எல்லாத்திலையும் எழுதியிருக்காங்க. அதுமாதிரி நம்ம குமரன் பண்ணுறதுலையும் எல்லாமே கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல விகடன் நிறுவனமும் அதை கரெக்டாக சொல்லுவாங்க. அதேமாதிரி குமரனும் எடுக்கும்போது ரொம்ப நேச்சுரலான கேரக்டர்ஸாக எடுப்பார். ஸோ அதனால் வந்து இது இயற்கையாகவே அந்த மாதிரி அமைஞ்சுது. இதில் ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, நான் வந்து மருந்து வாங்க போகிறேன் மெடிக்கல் ஷாப்புக்கு. அவர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணோன்னே நான் சரி நாளைக்கு வரேன் சார்னு. சார் நீங்கள் சிறகடிக்க ஆசை ரைட்ரு தானே சார்? என் ஒய்ஃப் உங்கள் பயங்கர ரசிகை சார், இருங்க சார் ஷட்டரை தூக்கி எனக்கு மருந்து கொடுத்துட்டு போனார். அதாவது ஒரு நடிகர்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றதுலாம் வந்து யூசுவலா நடக்கும். பட் ஒரு ரைட்டரா உங்களுக்கும் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? தேங்க்யூ. நம்ம ஆல்வின் சாருக்கு என்னுடைய நன்றி. நல்லா சிறப்பாக டைலாக் எழுதுறாரு. நிச்சயமா சார். ஏன்னா இந்த ஹிட் காம்பினேஷன் நம்ம அடுத்தடுத்து பல விருதுகள் பார்க்க போறோம். குமரன் சார், குரு சம்பத் சார் பத்தி ஒரு வார்த்தைகள். பாஸ்கர் சார் நீங்களும். இவர் பல வருஷங்களே எனக்கு தெரியும். ஒரு அற்புதமான எழுத்துக்கு சொந்தக்காரர். முன்னாடி பத்திரிகைகளும் எழுதிட்டு இருந்தார். எனக்கு அப்போவே இவருடைய பேர் பைலைனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய சீரியல்களுக்கு எழுதிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ஹிட் காம்போ. இந்த காம்போவுக்கு இதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நம்ம விகடனுக்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. குமரன் சார். குரு சார் வந்து இப்போ பார்த்தீங்கல்ல, நான் ட்ரம்ப் கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டேன், இவர் கொடுத்தா சந்தோஷம். அதான் அது உள்ளத்துலேருந்து சொன்னது தான். சும்மா இந்த மேடை அலங்காரத்துக்கெல்லாம் பேச மாட்டார். புரியுது சார். உள்ளத்துலேருந்து சொன்னது தான். நான் அசோசியேட் டைரக்டராக என்னோட டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது அவர் எனக்கு அறிமுகம். கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால பழக்கம் அது. அதனால தான் இந்த ஹிட் காம்போ அப்படின்றதே உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார். நைஸ் சார். ஆல்வின் அவர்களே, இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அனுபவத்தில் நீங்கள் ஜூனியராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்க நபர்களோட மனநிலையை வந்து பிரதிபலிக்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வசனங்கள் மூலிமா. ஸோ குரு சம்பத் சார் பற்றியும் சிறகடிக்க ஆசை பற்றியும். குரு சார் வந்து எனக்கு அந்த வயசு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற அளவுக்கு அவர் சீனியர். ஸோ நான் அவர்கிட்ட நிறையா லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவருக்கு அந்த சீரியலில் ஒர்க் பண்ணுறப்பமே சார்ட்டையும் சரி, குமரன் சார்ட்டையும் சரி, அவங்க கொடுக்குற இன்புட்டு, கைடன்ஸு இதெல்லாமே தான் இன்னும் நல்லா எழுதுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டீமில் ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.